இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த எல்இடி லைட்டை பார்த்தீங்கன்னா நான் 120 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் பை பண்ணிடாதீங்க. நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கின லைட்டு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் எல்இடி லைட். அதாவது இது கரண்ட் இருக்கும்போது எரியும், கரண்ட் கட் ஆனதுக்கப்புறமே எரியும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரண்ட் இருக்கும்போது டேரக்ட் ஆன்லைனில் எரியும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது உள்ள ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டரி மூலமாக எரியும். மேலே இருக்க பாலித்தீன் கவரை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மூலமாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எந்த ஒரு டேமேஜும் இல்லை, ரொம்ப நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த எல்இடி லைட். இதோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 12 வாட் 9 வாட்னு போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜபிள் இன்வெர்டர் எல்இடி பல்ப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏசி டிசி பல்ப் நோட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது ஆல்டர்னேட் கரண்ட்ல எரியும், டைரக்ட் கரண்ட்ல எரியும். ஆல்டர்னேட் கரண்ட்னா வீட்டுக்கு யூஸ் பண்ற லைன்ல ஒர்க் ஆகும். டைரக்ட் கரண்ட்னா இது உள்ள இருக்கிற பேட்டரி மூலமாக ஒர்க் ஆகும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பேக் சைடு நோட் பண்ணிருக்காங்க, பாத்துக்கங்க. பாத்தீங்கன்னா இதோட சார்ஜிங் டைம் 8 to 10 hours சார்ஜ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே இருந்து லைட் வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ளே ஒரு பேப்பர் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக தான் இருக்குது, பட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது ஏன் வெயிட் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ள லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் இதோட பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுவும் டேமேஜ்லாம் எதுவும் இல்லை, பீஸ் பக்கா பேக்கிங் இருக்குது. இந்த எல்இடி பல்பை நான் வாங்கிலேருந்து சார்ஜ் போடல, பட் இதில் சார்ஜ் ஆல்ரெடி இருக்குது போல். லைட் எரியுது, செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே இருக்க 2 டெர்மினல் டச் பண்ணால் லைட் எரியும். இந்த ரீசார்ஜபிள் எல்இடி பல்பை நான் ஆன்லைனில் 120 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பட் இது 120 ருபீஸ்க்கு ஒருத்தான் உள்ள கழட்டி பார்க்கலாம் வாங்க. மேலே இருக்க கப்பை லைட்டை அழுத்தி வெளியிறதுனாலே வந்துடும். நான் இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள். லைட்டை அழுத்தி வெளியிலுங்க வந்துடும். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். ஒரு வழியாக மேலே இந்த கப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இடத்த ரொம்ப சிக்கனமாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இண்டக்டர் எது ரெசிஸ்டர் எதுன்னு கூட தெரியல, அவ்வளோ சின்ன சின்ன காம்போனன்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் யாரும் பை பண்ணாதீங்க. பாக்ஸோட வெளியே சைடில் பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸ் 9 வாட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் லைட் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா 0.5 வாட் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வாட் பல்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது 0.5 வாட்னா ரொம்ப டவுன் பிரைட்னஸ் தான். இந்த 0.5 வாட் எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பேட்டரி கரண்ட் மூலமாக எரியுது. மேலே இருக்க 1 வாட் எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட் மூலமாக எரியுது. இந்த எல்இடி லைட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இவனுங்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ தான் போட்டிருக்கானுங்க. இதுலேயும் இதை மிச்சம் பண்ணியிருக்கானுங்க போல. இது சைனா ப்ராடக்ட்னு சொல்கிறதுனால தான் இவ்வளோ மட்டமான குவாலிட்டி போல். இப்போ ஸ்க்ரூ எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டெஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இப்போ 2வது ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் யாரும் எப்போவுமே பை பண்ணாதீங்க. ரேட் கம்மியாக இருக்குது, அதே பிராண்ட் தானே, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. இது ரிட்டர்ன் பாலிசி கூட இல்லை. அப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரினா ரிட்டர்ன் இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். பாக்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உள்ள பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1 or 2 days தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் சுத்தமாக பேட்டரி நிற்காது. அதாவது 5 minutes கூட சார்ஜ் நிற்காது. இதில் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எல்லாம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ரொம்பவே மட்டமான குவாலிட்டியான ப்ராடக்ட் போல இருக்குது. நீங்கள் யாரும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி ஏமாறாதீங்க. ஒரு பிராண்டடான ஐட்டம் வாங்குங்க. இதோட எல்இடியோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 350 400 வரைக்கும் வரும். அந்த மாதிரி எல்இடி லைட் வாங்குங்க. அது பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி 1 year வாரண்ட்டி கொடுப்பாங்க. பட் நம்ம வாங்கின ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி இல்லை, ரிட்டர்ன் பாலிசியும் இல்லை. இந்த எல்இடி லைட் மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 ருபீஸ் மட்டும் தான் வந்திருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் ஸ்கேல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு எல்இடி லைட்டுக்கு 50 ருபீஸ் மேலே இவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் பை பண்ணிடாதீங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப்